வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசு நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனாளிகள் அனைவருக்கும் அடுத்த 3 மாதத்திற்கான தொகையை சேர்த்து ஒரே தவணையிலும் சிறப்பு கோடைகால ஊக்கத்தொகுப்பாக ஒரு 2000 ரூபாய், 5000 ரூபாய் டைரக்டா அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாருமே இது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்ற நேரத்துல அதிமுக, நாம் தமிழர் தரப்புல இன்னொரு டிஸ்கஷனை கிரியேட் பண்றாங்க. ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திருடி இந்த அரசு இப்படி செய்து விட்டது, இது ஆதி திராவிடர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த 5000 ரூபாய் கொடுக்கறத அவங்களுக்கால பொறுத்துக்க முடியல. அதாவது 1,31,00,000 தாய்மார்களுக்கு இந்த 5000 ரூபாய் போடப்பட்டிருக்கு. அந்த பயனாளிகிட்ட போய் கேட்டீங்கன்னா, இந்த 5000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்தது நல்லதா, உங்களுக்கு இது உதவியா இருக்கா அப்படின்னு கேட்டா, நேற்று கூட ஒரு கிளிக் பார்த்தேன். ஒரு பெரியவர் கையில சுத்தமா பணம் அந்த நேரத்துல 5000 ரூபாய்க்கு வந்துருந்தது என்னோட அக்கௌண்ட்லன்ட்டு கண்ணீர் விட்டு அழுத காட்சியை பார்த்தோம். 5000 ரூபாய்ங்கிறது கிராமப்புற மக்களுக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய தொகை. அவங்க ஒரு 2000 ரூபாயில வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. அதுவும் இந்த கிராமப்புற வேலை திட்டம், இந்த 100 நாள் வேலைங்கிறதையும் மோடி அரசாங்கம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இனிமே அந்த திட்டமே கிடைக்காதபடி அதனுடைய விதிகள் எல்லாம் மாத்திட்டாங்க. அப்போ அதை வச்சு பழைச்சிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் ஒரே நேரத்துல வரும்போது அவங்க பெரிய சந்தோஷம் அடைகிறாங்க. நேற்று எங்களுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு அவரு போன் பண்ணி கேட்டார், இது மாதிரி வந்துடுச்சான்னு. வந்துடுச்சு, உடனே அதை எடுத்துட்டு போய் நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற என்னோட அக்கௌண்ட்ல போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த அக்கௌண்ட்ல இருக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்ல ஏதோ பிஜேபி காரங்க, அதிமுக காரங்கெல்லாம் ஏதோ கேஸ் போட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு அதை ஏதோ நிறுத்தி வைக்க போறாங்களாம். அதனால இந்த அக்கௌண்ட்ல இருந்தா அது இது மாதிரி இப்ப ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நான் உடனே போய் போஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம பாப்பா பேர்ல போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பணத்தை கொடுக்க கூடாது, இதை எப்படியா புடுங்கணும்னு இவங்க முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப சமயோசிதமா சிந்திச்சு மக்களுக்கு இது போய் கிடைக்கணுங்கிறதுக்காக உடனடியா அந்த தொகையை விடுவிச்சுட்டாங்க. இதை இவங்களால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு எதிர்கட்சிகள் எப்படியாவது இந்த பணத்தை நிறுத்தி இந்த அரசுக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன வயசுல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். குருவி கட்டின கூண்டை ஒரு குரங்கு பிச்சு போடும். அதுக்கு என்னன்னா, எனக்கு கூடு கட்ட தெரியாது, கூட பிச்சு போட தான் தெரியும் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய தெரியல, அல்லது அதுக்கு மனசு இல்லை. மற்றவங்க செய்கிறதையும் இவங்களால சகிச்சுக்க முடியல. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது அதுதான். பிஜேபிக்காரர்கள் மக்களுக்கு கெடுதல் செய்கிறதையே, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிறதையே நோக்கமாக கொண்டவர்கள். அவங்களோட இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அதுக்கும் சேர்ந்துக்கிட்டு அரோகரா போட்டுட்டு இருக்காரு. அவங்கதான் செய்யறாங்கன்னா இந்த சீமானுக்கு என்ன? இவராவது தமிழ்நாட்டு மக்கள் தானே, இவர் தானே சொல்றாரு என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொல்றாருல. அப்போ அவங்களுக்கு இது 5000 ரூபாய் கிடைச்சிது. 5000 ரூபாய் என்ன, 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு இருந்தாருன்னா நம்ம பாராட்டலாம். 5000 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறீங்க, பீகார் கொடுத்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு அரசியலுக்காக கூட கேட்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா பாருங்க, இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை அவர் குறை சொல்றாரு. அப்போ உங்களுடைய உள்ளம் என்னவா இருக்கு? எனவே அதுல ரொம்ப குறிப்பா ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கிய நிதி, அது ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி, அதுக்கான நிதியை திருடிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நீங்க தொடர்ந்து சட்டப்பேரவையில் இருந்த போதும் சரி, நாடாளுமன்றத்திலையும் இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளானுடைய ஒரு ஃப்ரண்ட்லைன் டிஃபெண்டரா நீங்க தான் இதை பல நேரங்கள்ல பேசியிருக்கீங்க. இந்த அரசே கடந்த காலத்துல அது சரியா செலவு செய்யலன்றதை நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க. இந்த விவகாரத்துல அப்படி எதுவும் ஆதி திராவிடர் நிதி திருடப்பட்டிருக்கா? ஆதி திராவிடர்களுக்கு நிதி ஒதுக்குறது எப்படிங்கிறத முதல்ல இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, சீமானுக்கு தெரியாது, கவர்மெண்ட்ல இருந்து அதிமுக தெரியும். அதாவது இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அல்லது இப்போ ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ஷெட்யூல் காஸ்ட் துணை திட்டம் என்று அழைக்கப்படுகிறது.
இந்த பிளானுக்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றி இருக்காங்க. இதுக்கு இந்த அரசாங்கத்தை முதல்ல இவங்களை பாராட்டணும். உண்மையிலேயே நல்ல மனசு இருந்தா இந்த அரசாங்கத்தை பாராட்டணும். ஏன்னா இந்த சட்டம் இயற்ற சொல்லி நாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்த காலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா போராடி இருக்கோம். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த கோரிக்கையை அப்பொழுது வைத்தேன். அப்போ சட்டம் இயற்றல. அப்போதான் தலைவர் கலைஞர் என்ன பண்ணார்னா 2006-11 ஆட்சி காலத்துல முதல் பட்ஜெட் மேல நான் இடைக்கால பட்ஜெட் அது மேல பேசும்போது இதை நான் வலியுறுத்தினேன். உடனே அடுத்த பட்ஜெட்டு அந்த ஸ்பெஷல் காம்பன்சேஷன் பிளான் அது எப்படி சிறப்பு கூறுகள் திட்டம் எப்படி நிதி ஒதுக்கப்படுதுன்னு தனியா நான் குறிப்பிட்டு அந்த பட்ஜெட்டை போடுவோம்னு அறிவிச்சாங்க. அதே மாதிரி 2007ஆம் ஆண்டுல தான் இந்த நிதி தனியாக பிரித்து பட்டியலிடப்பட்டு காட்டப்படுகிற நடைமுறை அப்பதான் வந்தது. அப்ப மகாராஷ்டிராவில் இது மாதிரி சட்டம் இருக்கு அது மாதிரி இயற்றணும்னு சொன்னோம். ஆனா அதுக்கு முன்பாக ஆட்சி திரும்ப நமக்கு 2011 வரல. இவங்க 10 ஆண்டுகளும் நாங்க இதுக்காக போராடி இருக்கோம், வலியுறுத்தி இருக்கோம். அதை எதுவுமே செய்யல இந்த அதிமுக அரசு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதோ இதை நாங்க சுட்டிக்காட்டி தலைவர் கலைஞர் எடுத்த நடவடிக்கை எல்லாம் சுட்டிக்காட்டினோம். உடனே அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக அதிகாரிகள் நியமிச்சு அந்த சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கலந்து ஆலோசிச்சாங்க. அப்ப நாங்க மகாராஷ்டிரா மாடலை ஒன்றிய அரசே அன்னைக்கு ஒத்துக்கிட்ட மாடல் இது மகாராஷ்டிரா அரசாங்கம் செய்யுது. அப்ப அந்த மகாராஷ்டிரா அரசாங்கம் இயற்றின சட்டம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில் செய்யலான்னு இன்னைக்கு சிறப்பான முறையில இந்த ஷெட்யூல் கிளாஸ் சப்ளானுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு 2024 அதுக்கு விதிகளும் உருவாக்கப்பட்டாச்சு. இப்ப அதுல என்னன்னா அது ஷெட்யூல் கிளாஸ் சப்ளான்னா அதுக்குன்னு தனியா நிதி கிடையாது. இது ஒரு அம்பர்லா ஸ்கீம். இப்ப பொதுவா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சிறப்பு கூறுகள் திட்டம்னா ஏதோ மகளிர் உரிமை திட்டம் போல அது ஒரு திட்டம் போல இருக்கு. இதுக்கு 7,000 கோடி ஒதுக்குற மாதிரி அதுக்கு ஏதோ ஒதுக்குவாங்க அப்படின்னு கிடையாது. என்ன அதனுடைய அடிப்படை அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக நிதி செலவிடப்படுகிறது. அந்த செலவிடப்படும் போது 2 வகையாக அந்த நிதி செலவிடப்படுது. ஒண்ணு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொதுவான திட்டங்கள். அந்த திட்டங்கள் இண்டிவிஜுவல் பிளான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுறீங்க, ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த ரோடுன்னு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு அணைக்கட்டு இதெல்லாம் இது பிரிக்க முடியாத திட்டங்கள். இந்த மாதிரியான திட்டங்கள் அதுல இந்த நிதியை காட்டக்கூடாது. பிரிச்சு கொடுக்கிற திட்டம். உதாரணத்துக்கு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு விதவை ஓய்வூதியமா, முதியோர் ஓய்வூதியமா, அல்லது மாற்றுத்திறனாளி ஓய்வூதியமா, அல்லது அது போல இன்னைக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கிற திட்டமா, அல்லது இலவசமா உணவுப் பொருள் கொடுக்கிற திட்டமா, இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு போகுது. அது தனி நபர்களுக்கு போகுது. அந்த தனி நபர்களுக்கு போற போது அந்த மாதிரியான திட்டங்கள் இப்ப வீடு ஒதுக்குறாங்க. ஐஏஒய் அது ஒன்றிய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம். இந்த ஐஏஒய் திட்டம் அது போல படிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இப்படி இந்த மாதிரி தனி நபர்களுக்கு போய் அந்த சலுகைகள் சேரும் போது அந்த திட்டங்கள் எல்லாத்துலயும் அந்த மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை எஸ்சி இருக்காங்களோ அந்த விழுக்காடு அது உயர்த்தணும். இப்போ நமக்கு 20% 19+1 அப்படின்னா 1000 ரூபாய் நீங்க அதுக்காக செலவிட்டீங்கன்னா 200 ரூபாய் உங்களுக்கு போய் சேரணும். இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சேரணும். இதுதான் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். அப்ப என்ன அதுக்கு அந்த நம்ம உயர்த்தி இருக்க சட்டம் என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் செயல்படுத்தும் போது அது என்ன பண்ணணும், ஒவ்வொரு துறை எந்தெந்த துறை இதை செயல்படுத்தும் போது கல்வித்துறை செயல்படுத்துது, சமூக நலத்துறை செயல்படுத்துது, சுகாதாரத்துறையில பல மருத்துவ உதவி திட்டங்கள் இருக்கு, வேளாண் துறையில பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு துறையும் அதை செயல்படுத்தும் போது அதற்கான நோடல் டிபார்ட்மெண்ட், அதை செயல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆதிராவிட நலத்துறை. அந்த ஆதிராவிட நலத்துறையோட கன்சல்ட் பண்ணி இப்போ வேளாண் துறையில ஒரு 1000 பேருக்கு மினி டிராக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல 200 பேருக்கு எஸ்சிக்கு போகணும். அந்த எஸ்சிக்கு போறதுக்கு அதை எப்படி நீங்க அதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுங்கன்னு இவங்ககிட்ட கேட்பாங்க. இவங்க அதுக்கான இதை சொல்லுவாங்க. இந்த மாவட்டத்துல இவ்வளவு பேரு எஸ்சி விவசாயிகள் இருக்காங்க, அப்ப அந்த மாவட்டத்துல நீங்க இவ்வளவு பிரிச்சு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வேளாண் துறையில இருந்து ஆர்டர் போடுவாங்க. 1000 மினி டிராக்டர் கொடுக்குறோம்,
அதுல வந்து மானியத்தோட அந்த மானியத்தோட கொடுக்கும்போது அதுல 200 வந்து எஸ்சிக்கு போகணும். அந்த 200 எஸ்சி எஸ்டிக்கு அந்த 200 கடலூர் மாவட்டத்துல எத்தனை, விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை அப்படின்னு எங்க அவங்களுக்கு நிலம் உள்ள விவசாயிகளா இருக்கிறாங்கன்னு அந்த டேட்டா அடிப்படையில இப்படி பிரிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்ங்கிறது. அப்போ இந்த நிதி எங்க இருந்து ஒதுக்கப்படுதுன்னா வேளாண் துறையில ஒதுக்கப்படும், வேளாண் துறைக்கான நிதி. அதுபோல சமூக நலத்துறைனா அதுக்கு ஒதுக்கப்படும், கல்வினா கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும். அந்த நிதி இயர்மார்க் பண்ணப்படும். இந்த எஸ்சி எஸ்பில காட்டுவாங்க, 1000 கோடி நாங்க இதுக்கு செலவு பண்றோம், 200 கோடி இதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னு. அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த மொத்த பட்ஜெட், இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட், அதாவது செலவின பட்ஜெட்ல இதுல வந்து இவ்வளவு நம்ம வந்து செலவு பண்றோம், அந்த செலவுல இவ்வளவு வந்து நம்ம 20% நாங்க எஸ்சி எஸ்பிக்கு காட்டியிருக்கோம், இந்த டிஎஸ்பிக்கு காட்டியிருக்கோம் அப்படி காட்டுவாங்க. இதுதான் வந்து எஸ்சி எஸ்பியோட. நான் இந்த ஆர்டிஐ இதை வந்து நானும் பார்த்தேன். அதுல வந்து எவ்வளவு இவங்க ஒண்ணு தெரியாம இதை பத்தின எந்த வித புரிதலும் இல்லாம, இதை பற்றிய அறிதலே இல்லாம பேசுறவங்களா இருக்கணும். அது மாதிரி இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களை சும்மா தூண்டி விடுறதுக்கு அரசியல் சுயநலத்துக்காக இவங்களை வந்து ஒரு பொய் சொல்றவங்களா இருக்கணும். இப்ப அதிமுக காரங்களை பொறுத்த அளவுல இந்த சத்தியன், கோவை சத்தியன் தான் அதை போட்டிருக்காரு. அவர் வந்து அடிப்படையிலே ஒரு ரொம்ப சாதி வெறி கொண்டவர். ஏன்னா ஏற்கனவே அப்படி பேச்சு விவாதத்திலே அது மேல வழக்கு தொடுக்கணும்னு எஸ்சி கமிஷனே வந்து டைரக்ஷன் கொடுத்தாங்க. சோ அதுக்கு ஹைகோர்ட்ல போயிட்டு தான் அவர் வந்து தடை வாங்கிட்டு வந்தார். அதுக்கு அவருக்கு வந்து எஸ்சி மக்களை பத்தி ரொம்ப இழிவான எண்ணம் கொண்டவர். அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து எஸ்சி மக்களுக்கு பாதிச்சிருச்சுன்னு போய் ஒரு கபட நாடகம் ஆடுறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சுதான், அவருக்கு தெரியாது கிடையாது. இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு இத வந்து டைவர்ட் பண்றதுக்காக, இந்த அரசாங்கத்தை மேல அவதூறு பரப்புறதுக்காக இப்படி பொய்யாக அவர் சொல்கிறார். இது வந்து அவரு செய்யறாரு. ஆனா நாம் தமிழர் பொறுத்த அளவுல அவங்க தெரிஞ்சு செய்யறாங்கன்னு நினைக்கல. ஏன்னா அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு வந்து மரியாதைக்குரிய சீமான் அவர்கள். அவர் தெரியாம இதை பத்தி பேசுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த எஸ்சிஎஸ்பில இருந்து இந்த ஃபண்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுல வந்து இந்த இது ஒரு ஆண்டுக்கு 7000 கோடி இது வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அந்த மகளிர் உரிமை தொகையில யார் பெனிஃபிஷியரிஸ்? நீங்க வந்து அர்பன்ல வந்து வந்து ஒரு 60-65% இருக்காங்க, ரூரல்ல 74% கிட்ட இருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா வந்து ஒரு ஆவரேஜா 64% என்னமோ வருது டோட்டல் இதுல இந்த பெனிஃபிஷியரிஸ். அந்த பெனிஃபிஷியரிஸ்ல ரூரல்ல போய் பாத்தீங்கன்னாலும் சரி, அர்பன்ல பார்த்தாலும் சரி, ஏன்னா இந்த கிரிட்டீரியா வந்து வச்சிருக்கோம் பாருங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும், வேற எந்த நலத்திட்ட உதவிகளும் பராதவங்களா இருக்கணும், அப்படி எல்லாம் கிரிட்டீரியா வச்சு வருமானம் வந்து குறைவா இருக்கணும், இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு வேலையிலேயே யாரும் இல்லாம இருக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும் அது? இந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து அடித்தள மக்கள் தான். ட்ரைபல்ஸ் இருப்பாங்க, ட்ரைபல்ஸ்ல 90% அதுல வந்துருவாங்க. அது மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல தலித் மக்கள், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்ட அதுல வந்துருவாங்க. அது மாதிரி விளம்பரப்படுத்தப்பட்டோர் அவங்க வந்து ஒரு 40-50% அதுல வருவாங்க. இப்படி வந்து இவங்க தான் அதுக்குள்ளார வருவாங்க, இந்த கிரிட்டீரியாக்குள்ளார. அப்போ பெனிஃபிஷியரிஸ் வந்து அதிகமான பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி தான். அப்ப எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஃபண்ட் அதுல மார்க் பண்ணும் போது அப்படிதான் மார்க் பண்ண முடியும். இந்த பணத்தை வந்து இவ்வளவு பேர் இதுல எஸ்சி எஸ்டி பெனிஃபிட் ஆகுறாங்க, அவங்களுக்கு இந்த பணம் வந்து இதுல வந்து எஸ்சி எஸ்டில காட்டுவாங்க. இந்த இது மாதிரி வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க பாருங்க, இப்ப லேப்டாப் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ லட்சம் லேப்டாப், அதுல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்ப அவங்கள எடுத்து என்ன பண்ணாலும் இந்த ஸ்கீம்ல இருந்து இதுல இவங்க இவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க, அது எஸ்சி எஸ்பி கீழே வந்து அதை காட்டுவாங்க. இப்படித்தான் காட்டணும். அது அதுக்கான விதிகள் இருக்கு. நீங்க 2024 நம்முடைய மாநில அரசு இந்த விதிகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க, அந்த சட்டம் இருக்குது. இது ரெண்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன ஒன்றிய அரசோட கைட்லைன்ஸ் இருக்கு. 2005ஆம் ஆண்டு வெளியிட்ட கைட்லைன்ஸ் கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. இது ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்பது அதுவே தன்னளவில் ஒரு திட்டம் கிடையாது. இட்ஸ் நாட் எ ஸ்கீம் இட்செல்ஃப். அவங்க வந்து இது வந்து இட்ஸ் an umbrella ஸ்கீம். இது வந்து எல்லாத்தையும் கொண்டு வர்ற ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருகிற ஒரு திட்டம். இது வந்து மற்ற இது மாதிரி நேரடியாக அதுக்குன்னு தனியாக பணம் ஒதுக்குற திட்டம் கிடையாது. எல்லா இடத்துலயும் பணம் எப்படி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற திட்டம். இதுல எந்த முறைகேடும் கிடையாது.
இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஆர்டிக்கு வந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதுல வந்து முழுக்க கிளாரிஃபை பண்ணல, இது இப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா கேட்டவங்களுக்கு தெரியும் இது. ஏன்னா இந்த ஆர்டியில போட்டு இதை வாங்கினவங்களுக்கு இது வந்து தெரியும், இது வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்ல இப்படி காட்டியிருக்காங்கிறது. இதை வைத்து கொண்டு இவர்கள் இந்த அரசாங்கத்து மேல ஒரு அவதூறு கிளப்புறதுக்கு இவங்க பாக்குறாங்க. இது இவங்களுடைய முயற்சி நிச்சயமா தோல்விதான் அடையும். தேர்தல்ல இதனுடைய தாக்கத்தை எப்படி அனுமானிக்கிறீங்க சார்? ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆதிராவிடர்களுக்கும் பழங்குடியினருக்கும் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இது ஒதுக்கப்படுது. ஆனா அதை திருடப்பட்டதா போய் சொல்றாங்க. அப்ப இது வந்து ஆதிதிராவிட மக்களை ஏமாற்றுவது போல இது போகாதா? மக்கள் மத்தியில இப்ப அதிமுகவுக்கும் ஆதிராவிடர்கள் மத்தியில ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அப்ப இது வந்து அவங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க இந்த மனநிலையை? இல்ல இப்ப அதிமுக காரங்க கேக்குறாங்க இல்லைங்களா, பேசுறாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம வந்து ரொம்ப அவங்களோட ரொம்ப மரியாதையே கேட்கலாம். 10 வருஷம் ஆட்சி ஆண்டிங்க. அதுக்கு முன்ன அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். இந்த இயக்கங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா நாங்க இவ்வளவு தூரம் அதுக்காக குரல் கொடுத்துருக்கோம். சட்டப்பேரவையிலே நாங்க வலியுறுத்தி இருக்கோம். அந்த சமயத்துல நான் இருந்த சமயத்திலயும் சரி, என் தலைவர் 2001 அவரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சமயத்திலயும் சரி. அப்போ ஏன் இது வரைக்கும் நீங்க அந்த சட்டத்தை ஏற்றல? நீங்க இருந்தப்போ அதை செஞ்சிருக்காங்கல்ல. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன் அது அமைக்கப்பட்டது. அது வந்து மேண்டேட்ரி, ஒவ்வொரு மாநிலமும் அந்த கமிஷனை அமைக்கணுங்கிறது. ஆனா எவ்வளவு கோரிக்கைப்பட்டிருப்போம், எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருப்போம். அதிமுக ஆட்சியில் நடத்தலையா? இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டோமே, செய்யலையே. நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு எஸ்சி கமிஷன், மாநில எஸ்சி கமிஷனை உருவாக்குனாரு. நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு இந்த எஸ்சி எஸ்பி திட்டத்துக்கான சட்டத்தை உருவாக்கியிருக்காரு, விதிகளை உருவாக்கியிருக்காரு. இத வந்து இவங்க பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க மோடி அரசாங்கம் 2018 அந்த சமயத்துல வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பணம் அனுப்பல. ஏன்னா இங்க வந்து நிறைய முறைகேடு நடந்ததுன்னு சிஏஜி ரிப்போர்ட்ல போனதுனால. அதனால படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பணம் கட்டினாதான் ஹால் டிக்கெட் கொடுப்போம்னு சொன்னதுனால ரொம்ப எஸ்சி மாணவர்கள்லாம் எக்ஸாமே எழுத முடியாம கஷ்டப்பட்டாங்க. அப்போ போய் எங்க தலைவர் நானும் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம். பார்த்துட்டு என்ன சொன்னோம், எப்பயுமே வந்து என்ன நடக்கும்னா இந்த இதை வந்து முதல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும், உங்களுக்கு தான் பணம் வரப்போகுது, அந்த பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் முறை. இன்னைக்கு இது மாதிரி கவர்மெண்ட் வந்து இது இது கொடுக்காதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுத முடியலீங்க. அதனால நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்டோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுங்க. அவர் கூலா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா நாங்க கொடுப்போங்க, எங்ககிட்ட காசே கிடையாதுங்க, நாங்க இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசு கிடையாதுங்கட்டார். அதாவது எஸ்சி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்க முடியாம ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு நிராகரிச்சு அந்த வருஷத்துல நீங்க டேட்டாவே இருக்குது. நீங்க போய் இதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பேர் வந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, அதுல சமூக ரீதியான எவ்வளவு புள்ளி வரும் எல்லாம் பார்ப்போம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எஸ்சி மாணவர்கள் உயர்கல்வி போறது தமிழ்நாட்டுல அதனுடைய விகிதம் குறைஞ்சுதுங்க. அதுக்கு காரணம் பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு பணம் கொடுக்க முடியாதுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இதையே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதின கடிதம் இருக்கு, நீங்க கூட கூகுள்ல போய் பார்க்கலாம். அவங்க வந்து இருந்த வரைக்கும், அவங்க கடைசியா அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் கூட அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி அப்பயே மோடி அரசு கொடுக்காம இது பண்ண இழுத்தடிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்க பணத்திலிருந்து கொடுப்போம், கொடுத்து நீங்க அதை பணத்தை நீங்க எனக்கு கொடுங்க, இந்த சமயத்துல அந்த மாணவர்கள் பாதிக்கப்படாதுன்னு மாநில அரசு பணத்திலிருந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க செல்வி ஜெயலலிதா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாது, எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுத முடியாம பட்டப்படிப்பை பாதியில இடைநிற்றல் ஆனாங்க, டிராப் அவுட் ஆனாங்க. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை, இது துரோகம். இது அவங்க அப்படி செஞ்சுட்டு இப்ப வந்து அவர் வந்து கமிஷன் அமைக்க மாட்டேன்னு சொன்னார். ஸ்டேட் கமிஷன் அமைக்க முன் வரல, எஸ்சி எஸ்பிக்கு சட்டம் கொண்டு வர முன் வரல, இன்னைக்கு அவங்களுக்காக எந்த ஒரு பொருளாதார திட்டத்தையும் செய்ய முன் வரல. ஏற்கனவே இருந்த ஸ்காலர்ஷிப்பையுமே எங்கிட்ட பணம் இல்லைன்னு கொடுத்து சொல்லிட்டு மூடி மறைச்சவரு.
அவர் காலத்துலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் அதிகமாச்சு. ஆணவ கொலைகள் சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டோம், அதுக்கு முன் வரல. இது எதையுமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இத ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறார். என்ன, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக என்பது ஒரு சாதி கட்சியா மாறிடுச்சு. இது மறுக்க முடியாது. 2 சாதிகளுடைய கட்சியா மாறிடுச்சு. அந்த கட்சியில இருந்தவங்க சொல்றாங்க, இன்னைக்கு அந்த கட்சிக்கு வேற சமூகத்துல யார் ஓட்டு போடுறாங்க நீங்க 19 2021 2024 இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதை முழுக்க முழுக்க ஒரு சாதி கட்சியாக மாத்திய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சேரும். அதுலயும் கூட முக்குலத்தவர் இன்னைக்கு எவ்வளவு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு இப்ப ஏதோ பிஜேபியோட நிர்பந்தத்தினால அவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆனா அந்த மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமா போன தேர்தலையே அவங்க 3வது இடம் 4வது இடத்துலதான் இருந்தாங்க. பல பூத்துல இன்னும் கீழே போறாங்க. எனவே அதிமுகவுக்கு தலித் மக்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதுவும் இது மாதிரி பொய்யாக அவதூறு பிரச்சாரம் பண்றதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முன்னெல்லாம் தலித் மக்களுக்கு விவரம் தெரியாது, இன்னைக்கு நன்றாக தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு களத்துல இருக்கிறது. ஒவ்வொருவரும் இன்னைக்கு விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன திட்டம், என்ன சட்டம் இருக்கிறது என்பது நன்றாக தெரிந்தவர்களாக. இவங்களுடைய இந்த அவதூறு பிரச்சாரம் கொஞ்சம் கூட எடுபடாது. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக அகலமாக அந்த விவகாரத்தை முழுமையாக எங்களுக்காக அனலைஸ் பண்ணி சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.